எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இன்றைக்கும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எங்களை நடத்துவார். நாம் இரவும் பகலும் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவின் உக்கிரகத்துக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மனிதர்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனிதர்கள் நம்மேலே எரிச்சல் அடையலாம், கோபம் அடையலாம். ஆனாலும் தேவன் நம் பக்கத்தில் இருக்கும்போது எதுவும் எங்களை சேதப்படுத்துவதே இல்லை. வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள், உபத்திரவங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் பாடுகளில் நான் அழிந்து போவதில்லை. என் வாழ்க்கை படகு அழிந்து போவதில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஒரு சம்பவத்தை நான் இங்கே வேதத்தில் கவனித்தேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை தேவன் அழைத்தார். சவுலா இருந்த காலம் தேவனுடைய ஜனத்தை, சபையை துன்பப்படுத்தினவன். ஆனால் கர்த்தர் அவனை அழைத்து தனக்கு உகந்த பாத்திரமாக, தன்னை அறிவிக்கிறதுக்காக, தன்னுடைய மகிமைக்காகவே அழைத்தார். தேவன் அவனை அழைத்து அங்கே தேவன நோக்கத்தை நிறைவேற்றுகிற போது எருசலேமில அவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்படுகிறார், கைதியாக்கப்படுகிறார், சிறைக்கு போகிறார். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் எருசலேமிலிருந்து ரோமாவுக்கு சென்று ரோமாபுரியில் இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் கொண்டார். அவர் எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு கப்பலில் கடல் பயணத்துக்கூடாக யாத்திரை போய் கொண்டிருக்கிறார். போகிற வழியில ஒரு பெரிய யூரிக்ரோன் என்று சொல்லுகிற பெருங்காற்று அவர் போய்கொண்டிருந்த கப்பலை சேதப்படுத்தினது. அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் தாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றவர்களாக போய்விட்டார்கள். இரவு பகலாக 10 நாட்கள் சூரிய ஒளியை காணாமல் அந்த நடுக்கடலிலே சங்கமகமாகி விடுவோம் என்று சொல்லி எல்லாரும் வருத்தத்தோடு பாரத்தோடு 10 நாள் சாப்பிடாதவர்களாக எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையோடு இருக்கிற போது பவுல் அவர்கள் நடுவில் எழும்பி நின்று அவர்களை தைரியப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நான் இன்றைக்கு ராத்திரி இருக்கும்போது தேவன் எனக்கு தரிசனமாகி, பயப்படாதே பவுலே, திடங்கொள்ளு, நான் உன்னை ரோமாபுரியிலும் உன்னை கொண்டு போய் சாட்சி பகர பண்ணுவேன் என்று சொல்லி எனக்கு சொன்னார். ஆகவே சகோதரர்களே, நீங்கள் இந்த இடத்துல நம்பிக்கையாய் இருங்கள். என்னை ஆட்கொண்ட தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலரின் புத்தகம் 17வது அதிகாரம், அங்கே இந்த இடத்துல இந்த வசனத்தை பார்க்கிறோம். 23வது வசனம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகி இருக்கிற தேவன், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாய் இருக்கிற தேவன், என்னை ஆட்கொண்டவர், என்னை அழைத்த தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன், தாயின் கருவிலேயே என்னை உருவாக்கி என்னை வேறு பிரித்த தேவன், என்னை நடத்துகிற தேவன், என்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற தேவன், தம்முடைய கரத்தினால் என்னை வைத்திருக்கிற தேவன், கரத்தில் வைத்திருக்கிற தேவன், என்னை ஆட்கொண்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில பலவிதமான ஒரு புயல் காற்றோ சுழல் காற்றோ உங்கள் வாழ்க்கையை மோதிக்கொண்டிருக்கலாம். சில வேளைகளில் மற்றவர்கள் நம்பிக்கையற்று போய்விடுகிற ஒரு நிலைமையைப் போல உங்கள் வாழ்க்கையில வருத்தத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை ஆட்கொண்ட தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலும் நம்பிக்கையற்று போகிற நிலை இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை படகு நடுக்கடலில் அழிந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? எதிர்காற்றும் புயல் காற்றும் சில வேளையில கரை சேர வழி தெரியாமல் தடுத்து விடும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில இயேசு இருக்கிறதுனால், வாழ்க்கை படகில இயேசு இருக்கிறதுனால் உங்களை கரை சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆட்கொண்ட தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களை தேவன் பிரித்தெடுத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஒரு வேளையில நீங்களும் கடல் பயணத்தை போன்ற வாழ்க்கை பயணத்திலே போராடி கொண்டிருக்கலாம், கொந்தளிப்பில தடுமாறி கொண்டிருக்கலாம்.
வழி தெரியவில்லையே, கரை சேரண்டு நினைக்கலாம். ஆனால் உங்களை காப்பாற்ற தெய்வனாலே கூடும். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களை ஆட்கொண்டவரும் நாங்கள் ஆராதிக்கிறோமாய் இருக்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளை தேவன் எல்லா ஆண்டவரை கொந்தளிப்புக்கும் காப்பாற்றும்படி ஜெபிக்கிறேன். அவர் வாழ்க்கை படகு ஆண்டவரை அழிந்து விடாதபடி தேவன் உதவி செய்யும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நங்கூரமாயிருக்கிற நீர் அவர்களுக்கு தரிசனமாகி பயப்படாது என்று சொல்லுகிற தேவன், திடம்படுத்துகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதையும். இந்த இடத்துல உம்முடைய அன்பு கரத்துக்குள்ள உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தாமே கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லா துதிகான மகிமை உங்களுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களை ஆட்கொண்டவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவனும் உங்களோடு இருப்பதனால் நீங்கள் அழிந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.